வீரியம் பெருக்கு. நகரங்களை கொளுத்தியது யார் என்பதல்ல கேள்வி, பைத்தியத்தின் கையில் தீப்பிடியை கொடுத்தது யார் என்பதுதான் கேள்வி. நீ ஊமையாயிருக்கும் வரை இந்த உலகம் செவிடாய்த்தான் இருக்கும். மற்றவர்களை பற்றி யோசிக்காதே, நீ என்ன செய்ய வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு. வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு எந்த ஒரு விமர்சனத்தையும் தூக்கி எறியும் தைரியம் வர வேண்டும். பணிவு கொள்ளுங்கள், ஆனால் கோழையாகி விடாதீர்கள். துணிவு கொள்ளுங்கள், ஆனால் தலைக்கணத்தில் விழுந்து விடாதீர்கள். புத்திசாலிகளைப் போல சிந்தியுங்கள், ஆனால் சாதாரண நபர்களைப் போல பேசுங்கள். உங்கள் மதிப்பு அதிகரிக்கும். மிகவும் கடினமான வேலையில் ஈடுபட்டு கொண்டு அதை திறமையாகவும் செய்யும் மனிதனுக்கு எல்லா பரிசுகளும் தானாகவே வந்து சேரும். உங்களை பற்றிய பிறரது எண்ணம் அவர்களின் பிரச்சனை, உங்களுடையது அல்ல. இந்த சமூகம் உங்களுக்கு சுதந்திரமான உணர்வை தராத வரை சட்டம் எத்தகைய விடுதலை உங்களுக்கு அளித்தாலும் அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை. எவர் ஒருவர் குறிக்கோளுடன் போராடுகின்றாரோ அவரை வெற்றி பெறுகின்றார். ஏனென்றால் தாம் எங்கு செல்கின்றோம் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். உன் வாழ்வில் பெரிய லட்சியத்தை நோக்கி நீ பயணிக்கும் பொழுது பதற்றப்படாதே. மெல்ல மெல்லத்தான் எல்லாம் நடக்கும். தோட்டக்காரன் 100 குடம் நீர் ஊற்றினாலும் பருவம் வந்தால்தான் பழம் பழுக்கும். நன்றிகள்.